நலிவடைந்து வரும் விசைத்தறி தொழிலை பாதுகாக்க ஒன்றிய அரசு தனி சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு விசைத்தறியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழர்களின் நெசவுக்கலை 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. காலமாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கும் அந்நிய செலாவணியை பெருமளவில் ஈட்டித்தரும் முக்கிய துறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஜவுளித் தொழில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் மட்டும் 2,50,000 விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் தாறுமாறான நூல் விலை, மூலப்பொருள் கொள்முதலில் தவறான கொள்கை, செயற்கை நூல் இழைகளுக்கு தட்டுப்பாடு, 13 மாத GST நிலுவை போன்ற காரணங்களால் தொடர் பாதிப்புகளை சந்தித்து வரும் விசைத்தறி தொழிற்சாலைகள் தானியங்கி தறிகளின் வருகையாலும் விழிபுதி நிற்கின்றன. 7 நாளைக்கு வேலை முழுசாக இருக்கிறது இல்லைங்க. 3 நாளைக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 3 நாளிலையுமே ஒரு சில நாளைக்கு லீவு, அரை நேரம் ஒரு நேரம் இந்த மாதிரி. அப்புறம் இடையில வேலை இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதை விட்டால் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. பழைய தானியங்கி தறிகளை சீனாவில் இருந்து குறைந்த விலையில் இறக்குமதி செய்வது அதிகரித்துள்ளது. இவற்றின் மூலம் விசைத்தறிகளால் நெய்யப்படும் காடா துணிகளை மிகுதியாக உற்பத்தி செய்வதால் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருகிறது. இதனால் 30 விழுக்காடு விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டதுடன் சுமார் 30,000 விசைத்தறிகள் உடைந்து எடைக்கு விற்கப்பட்ட அவலமும் நேர்ந்துள்ளது. ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. ரகமே இல்லை. மார்க்கெட்டில் இல்லாத வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இது முக்கிய மூலதன காரணம் இன்னும் பார்த்திங்கன்னா ஆட்டோலூம் வந்தது தான் காரணம். ஆட்டோலூம் இந்த பவர்லூம் ரகம் போகிற ஆட்டோலூம் போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ 5-6 லட்சம் தறியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் 5-6 தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் பாதி நாள் 3 நாள் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். 3 நாள் இல்லாமல் இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு விசைத்தறிகளின் வருகையால் கைத்தறி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது அப்போதைய ஒன்றிய அரசு கைத்தறி ரக ஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்தது. அதன் மூலம் 11 ரகங்கள் கைத்தறியில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல தற்போது விசைத்தறிகளை காப்பாற்ற ரக ஒதுக்கீட்டு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டுமென விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். மத்திய அரசு கடந்த 3 தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான விசைத்தறிக்கென தனி ரக ஒதுக்கீடு செய்து தருவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து விசைத்தறி சார்ந்து இருக்கும் பல லட்சம் நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி தவிர்க்க முடியாததுதான் என்றாலும் விசைத்தறிகளை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.